சென்ஸ்வுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு லோகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? புசி ஆனந்த் அவர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி பல பேர் ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினரே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? எதுவும் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குதா? எப்படி பாக்குறீங்க? கழக குரல் எப்பவுமே ஒரு போர் நடக்குதுன்னா உள்நாட்டில் அதுக்கு போர் முடிஞ்சதுக்கப்புறம் அமைதி நிலவரத்துக்கு ரொம்ப டைம் சில பல கழகங்கள் உருவாகும். அது எதுக்காகனா அதுக்கப்புறம் அது ரிஃபர்மேஷன் ஆகிட்டு அது திருப்பி ரீசெட் ஆகுது. அது ஒரே நல்ல விஷயம். ஏன் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலியமாக தான் அந்த விஷயம் வெளியே வருது. ஸோ ஒரு பெரிய துயரத்துக்கு அப்புறம் அமைதி காக்கணுன்ற ஒரு மனநிலையோட அமைதி காக்கணும். பட் இருந்தாலும் எதிரில் இருந்து வர ஆயுதங்களையும் அட்டாக்ஸையும் சமாளிக்கிறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமாளித்தாங்க, சேஃப்கார்ட் பண்ணி சமாளித்தாங்க. ஸோ அவங்க தார்மீக உரிமையை அதை கேட்குறாங்க. நாங்கள் அதை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதை கேட்குறாங்க. அவங்க கேட்குறது தப்பு கிடையாது. இந்த சைடு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நீங்கள் டாப்லேருந்து ஒரு விஷயம், பாட்டம்லேருந்து ஒரு விஷயம். இப்போ பாட்டமில் இருக்கிறவங்களுக்கு அந்த லோக்கலில் இருக்கிற கலப்பணிகள் எந்த அளவுக்கு அவங்க பழகியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். இப்போ டாப்லேருந்து பார்க்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எங்கெங்கே பவர் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் உருவாக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே வேற ஒரு இடத்துலையும் இதை பதிவு பண்ணியிருக்கேன், இங்கே மறுபடியும் பதிவு பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு 1 பாயிண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா உட்கட்சி தேர்தல் நடக்கும். உட்கட்சி தேர்தல் நடத்தி ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா இந்த கழகத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிடும். உட்கட்சி தேர்தல் அப்படி நடத்தணும் அப்படின்னா அது ஒரு தனி பிரச்சனையா மாறக்கூடிய வேலைகள் நடக்கும் இல்லைங்களா? ஏன்னா உள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு சில பேர் கட்சியிலிருந்து விலகி போறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா? எல்லா கட்சியிலையுமே இப்போ நாங்கள் தமிழ்நாடு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீம் கழகம் உருவாக்கும். அது ஒரு டீமுக்கு பாசிட்டிவாக மாறும், ஒரு டீமுக்கு நெகட்டிவாக மாறும். சில பேர் வெளியே போவாங்க. எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க காங்கிரஸில் சேர்ந்துருக்காங்க, பிஜேபியில் கூட ஒரு சில போய் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு டிவிகேல எங்கள் கட்சி சண்டை டிவிகேல சேரல. பட் விஜயன் அரசுக்கு வந்தனாலே எங்கள் கட்சியிலேருந்து விலகி நாங்கள் சொல்லிட்டு விலகினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அது நேச்சுரல் தான். அது எல்லாம் மீறி சஸ்டன் ஆகிட்டு வரதா. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க, ஆரம்பிச்ச 5 பேர்ல இன்னைக்கு எத்தனை பேர் பவர்ல இருந்தாங்கன்னு. அது பரிணாம வளர்ச்சி அடையும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அப்படிதான். அது பரிணாம வளர்ச்சி அடையிறது தான். இல்ல அதிகார சண்டை அப்படின்னு எதுவும் நடக்குதா கட்சிக்குள்ள? ஏன்னா பொதுச்செயலரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜனாவுடைய டீம் தான் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுது அப்படின்னு ஒரு சில பேர் இன்னொரு பாயிண்ட சொல்றாங்களே. நிறைய பாயிண்ட் ஆஃப் இருக்கு. ஆதவர்ஜனாலையும் படி இருக்குது, ஜான் ஆரியசாமிலையும் படி இருக்குது, ஏன் அருண் மேல கூட படி இருக்குது, அருண் ஐஆர்எஸ் மேலே கூட படி இருக்கு. எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கும் சார். அதிருப்தி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. அந்த வேலைகளை செயல்படுத்துறதுக்கு இங்கே களத்தில் இருக்கிற நிர்வாகிகளை யூட்டிலைஸ் பண்ணியாகும். ஸோ அப்போ இந்த யார் சொல்லி அவங்க வேலை செய்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்ல ஒரு மிஸ்ஃபயர் இருக்கதான் செய்யும். நீங்கள் எந்த ஒரு கம்பெனியுமே அப்படிதானே. இந்த கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் ஹைராக்கி என்னதான் இருந்தாலுமே ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு நீங்கள் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலா நடக்குது தான். இது 6 மாசம் எலெக்ஷன் முன்னாடி நடக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் எல்லா ஃபோர்ஸும் ஒன்னா இருக்கணும்ன்ற பட்சத்துல இப்போ இது நடக்கிறது, இப்போ சார்ட் அவுட் ஆயிட்டு அது மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது மூவ் ஆன் ஆக தான் ஆகும். மூவ் ஆன் ஆனாதான் அது எலெக்ஷன் நேரத்தில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட போர் புரிய முடியும். புசி ஆனந்த குறிப்பிட்ட சில பேர் ஏன் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கட்சியில என்ன வந்துச்சு? எதனால? ஏன்னா கரூருடைய இஷ்யூக்கு அப்புறம் புசி ஆனந்த் மேல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது பரவலா எல்லாரு மேலேயும் இருந்தது. இப்ப கட்சிக்குள்ளேயே அதிருப்தி வருது அப்படின்னா அப்ப தப்பு புசி ஆனந்த் மேலதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. கட்சிக்குள்ளனா பெரும்பான்மை எல்லாருமே எல்லாம் சொல்லலாம். இப்போ பொதுக்குழு செயற்குழுல அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றது உள்ள அப்படின்றது டெப்தா சொல்லலாம். இது கட்சியில இருக்கு. கட்சிக்குள்ள டெப்தா எல்லாருக்கிட்டையும் அந்த மனநிலைமை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்துல சொன்ன இதுதான், நம்ம ஒரு அமைதி காக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஏன் அமைதி காக்கணும்னா நம்ம பேசுற எந்த விஷயமும் அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகிற மாதிரி பிரச்சனை ஏற்படாதுனால நம்ம அமைதி காக்கணும். ஆனா டிஃபெண்ட் பண்ண விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அந்த கேள்வி இருக்கும். இப்போ புசி ஆனந்தன்னா காவல்துறை சொல்ற மாதிரியோ எங்கேயும் தலைமறைவாக இருந்தார். அவர் ஒரு வீட்டுல இருந்தாரு, அவர் எங்க இருந்தாருன்னு போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். அது ஏன் அமைதி காக்கிறோம், பிரச்சனை முத்தக்கூடாது, இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடாது
நம்ம இறந்தவங்களுக்கு இறந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் இருந்திருக்கு. அசம்பாவிதத்தை நம்மளால எந்த குழப்பமும் மேற்கொண்டு ஆகக்கூடாது ஒரு எண்ணம் தான். இவரோட ஆப்சன்ஸ்ன்ற வந்து வெளியே வந்து எப்படி கட்டமைப்பார், இவர் ஓடிட்டாரு, இவர் இது பண்ணிட்டாரு, இவர் பொதுச்செயலாளர் இருக்க தகுதி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்யும், யாருக்காக இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த இன்ஃப்ளூயன்ஸோட வெளிப்பாடு தான். இப்போ இது நாளைக்கு அவங்க யாரெல்லாம் வந்து கலக்கம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு காலில் வீடியோ காலில் வந்து அட்ரஸ் பண்ணாங்கன்னா இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருப்போம். இது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆக்சுவலி இது நான் சொல்றேன், கலகம் வர்றது நல்லது. கலகம் இருந்தா நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் வந்து புசியானந்தவர்கள் வெளியேறுவாரா இல்ல கட்சியில இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்களே. என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற அவர் வெளியேறதுக்கு வாய்ப்பு. அவர் வந்து கட்சியோட ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய பங்கு. அவரை வெளியே எடுத்துட்டு தான் கட்சி நடத்தணும்ன்ற ஆக்சுவல் அவசியம் கிடையாது. அப்படின்னு அவர் விரோதம் பண்ணிட்டாருன்னு கேட்டா அதுக்கான கேள்வி ஒன்றும் பெரிய அந்த இது கிடையாது. கட்சியே மொத்தமா வந்து அமைதியாக தான் காத்தாங்க. அதுல அவர் ஒருத்தரை மட்டும் கார்னர் பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் ரைட் திங். இன்னொன்னு அவர் இந்த எலெக்ஷனுக்கு அவர் வெளியே எடுத்துட்டு யோசிக்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் டிவி கேசர். எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல சார், அந்த ஸ்பேஸை நீங்க வைப் அவுட் பண்ணி எடுத்துடணும். அந்த நிபந்தனை இப்போ நீங்க வைப் அவுட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு இல்லையா? அவர் அப்படி என்ன பண்ணி வைப் அவுட் பண்ணி துரோகம் பண்ணிட்டாரு, விஜயநாக்கு துரோகம் பண்ணிட்டாரு, வேற லெவல்ல பண்ணிட்டாரு, அவர் இருக்கவே கூடாது, அந்த வேற எங்கேயோ அந்த அளவுக்கு இருந்தா பரவாயில்ல. நம்ம என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் துரோகம் பண்ணமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் வைப் அவுட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னொன்று, அவர் இருக்கும்போது பார்ட்டியில இருக்க இப்போ மாவட்ட செயலாளர் இவங்க இருக்கும்போது அந்த செயல்பாடுகள் விதம் செயல்படுற விதம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இதே ஆதவ் ஹேண்டில் பண்றதுக்கும் ஆனந்தனை ஹேண்டில் பண்றதுக்குமே வித்தியாசம் இருக்கும். ஆதவோட டைப் வேற, ஆனந்தனா டைப். ஆதவ் டைப் வந்து ரிவோல்ட்டிங் டைப், ஆனந்தனா டைப் வந்து தட்டி கொடுத்த வேலை பார்க்குற டைப். ஸோ எல்லாமே இருக்கணும் உள்ள. நீங்க காம்பினேஷன் இல்லாம நீங்க ஒரே சைடா கொண்டு போகவே முடியாது. ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணதுக்காக இன்னொருத்தருக்கு நம்ம வந்து தட்டி விடணுன்ற அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கல் எல்லாரும் இன்க்ளூசிவா இருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்ன? ஏன்னா கரூர் விவகாரத்துக்கு பிறகு ஒரு தொய்வாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்க? இங்கே கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இது இன்னும் துக்கத்தோட சேர்ந்தனால அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். நம்ம அடுத்தடுத்த மீட்டிங் வாரம் போக வேண்டியது நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம். நம்ம அவங்க வந்து ஈவன் கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டும், மாவட்ட கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டும் நடக்காமல் அப்புறம் டிஜிபி கிட்ட போகணும். அப்புறம் அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தனால வந்து நம்ம நேராக போய் மீட் பண்ணால் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும்ன்றதுனால கோர்ட் கிட்ட பெர்மிஷன் சீக்கிங்கில் இருக்குது. இந்த மாதிரி கரூர் போகிற ஈவெண்ட்டுக்கே இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. இதுக்கு இல்லாமல் பேக் எண்ட்ல நிறைய விஷயங்கள் உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை நடக்காம எதுவுமே இருக்காது, வெளியே தெரியாது, அவ்வளவுதான். வெளியே தெரியறது வந்து பப்ளிக் மீட்டிங்கா இருக்கிறது மாதிரினா வெளியே தெரிய வரலாம். அது இப்போ கிடையாது. அது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. கரூர் முடிஞ்சது, கரூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்தை பத்தி வெளியே இன்ஃபர்மேஷன் வரும். ஆனா பேக் எண்ட்ல என்னென்ன வேலை நடக்கணுமோ அதுக்கான வேலைகள் நடக்குது. ஓகே, இப்போ துக்கம்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தீபாவளிக்கு துக்கம் கடைபிடிக்கணும், யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆயுத பூஜையை மட்டும் கேரவேனை வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த ஃபோட்டோ வந்து நான் நம்புறதுக்கு எனக்கு அதில் ஒன்றுமே இல்லை. அதில் வந்து வாழையில் கட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பண்ணுறாங்க. அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் டிரைவரு பஸ்ஸை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறார். சுத்தம் பண்ணி வச்சுக்கிறார். ஃபோட்டோ வந்து எப்படி எடுத்திருக்காங்க, அது எப்படி வாழை மரம் வந்துச்சுன்றது கிளாரிட்டி அங்கிருந்த நபர்கள் மூலிமா வந்த இன்ஃபர்மேஷனே கேள்விக்குரியதாக இருக்குது. ஸோ இது வந்து பூஜை கொண்டாடினாங்க விமர்சி. இப்போ நீங்கள் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா விஜயண்ணா அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனார். அவர் காரில் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பனையூரில் ஆஃபீஸ் பூட்டி கிடக்குது, 15 நாளாக பூட்டிக்குது. அதில் ஒரு நடந்திருக்கு. அது டிரைவர் பண்ணாங்களா, அங்கே இருக்க கேர்டேக்கர் பண்ணாங்களா, இல்லை உண்மையிலே அது மாதிரி நடக்காமல் ஏஐயில் ரெடி பண்ணாங்கன்னா நமக்கு எந்த கிளாரிட்டியுமே கிடையாது. அந்த பஸ்ஸு அந்த மாதிரி பூஜை பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்தோம்னா கிடையாது. இல்லை பூஜை பண்ணி எல்லாருக்கும் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி நடந்ததான்னு தெரியல. இல்லை அவர் டிரைவர் திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்ணாரான்னு நமக்கு எந்த ஆங்கிள் நடந்தது இல்லை நடந்ததானே இருந்ததே கேள்விக்குறி. அது கொண்டாடினாங்கன்னா எப்படிங்க கொண்டாடினாங்க? ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஏன்னா வந்து கொண்டாடினா எல்லாருமே வந்து அது ஒரு விமர்சையாக கொண்டாடணும். அதுதான் கொண்டாட்டம். அது பஸ்ஸை கழுவுனாங்களா இல்லையா கூட நமக்கு தெரியல. பஸ்ஸை கழுவாம எப்படி ஆயுத பூஜை பண்ணுவாங்க? அதுதான் சொல்றேன்.
கரூர் நல்லா இல்லையானே நமக்கு தெரியலன்ற. அது ரொம்ப நாளா அந்த பஸ் ஆக்சுவலா ஒரு வாரம் 10 நாளா கண்டப்படல. அதுக்கப்புறம் தான் அந்த பஸ் இங்கதான் இருக்குன்றது, அந்த போட்டோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பஸ் அங்கதான் இருக்குன்றது. அந்த பஸ்ல வாழ தோரணை இருந்ததா இல்லையான்றது நமக்கு நிஜம் ரியாலிட்டி. ஓகே ஓகே. கரூர் மக்களை வந்து சந்திக்க போறதா விஜய் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே. ஆனா ஏன் விஜய் வந்து கடைசியில் அந்த பயணத்தையே ரத்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரத்தெல்லாம் இல்லை. என்னைக்கு தீபாவளிக்கு முன்னாடி நான் ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தார், ஞாபகம் நினைக்கிறேன். சரி, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நம்ம கண்டிப்பா வந்து பாப்பன் தான் அதுலயும் சொல்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் அதுதானே, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அதுதானே. அவர் அறிக்கை கொடுத்ததுல இல்ல 17ஆம் தேதி போவாரு அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்ம அதெல்லாம் சொல்றேனே, போலீஸ் பெர்மிஷன் எல்லாம் சீக் பண்ணி நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம். நம்ம வந்து பிரச்சனை என்னன்னா சார், நீங்களும் நானும் வந்து சரி ஆனதாச்சு போய் பார்த்துலான்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்மளால வர முடியும். ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி லாவை பிரேக் பண்ணி எல்லா இடத்துலையுமே பண்ணணுன்ற. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் லா அபேட் பண்ணி பண்ற இடத்துலயே இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நான் லா பிரேக் பண்ணி ஒரு விஷயம் செய்வேன்ட்டு இது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 30-40 குடும்பத்தையும் வந்து ஒன் ஷாட்ல பார்த்துட்டு வர முடியாது. 3 நாள் ஆச்சு. ஓகேங்களா, அது அப்பயும் முழுசா பார்த்து முடிய முடியல. திண்டுக்கல்லாம் போக முடியல. 3 நாள்ல 2.5 நாள் கிட்ட ஆச்சு. ஓகேங்களா, டிராவல் இல்லாம சொல்றேன், டிராவல் கழிச்சு சொல்றேன். இவர் போறாருன்னா அந்த ரோட்குள்ளெல்லாம் வந்து வாகனங்கள், எல்லா ரோட்லயும் இங்க வாகனங்கள் உள்ள போவாது. ஒரு சில ரோட்ல வந்து மெயின் ரோட்ல நிப்பாட்டிட்டு நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை ஒன் ஷாட்ல அது பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் அந்த க்ரௌட் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு எப்படி வரும் க்ரௌடு அப்படின்லாம் நினைக்க முடியாது. வரும், க்ரௌடு வரதான் செய்யும். அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வரும். மறுபடியும் நம்மளால இன்னும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாதுனால அவர் வந்து லா அப்படிங்க இருக்கணும்னு நினைக்கிறார். நான் அதான் சொல்றேன், அன்னைக்கு டே 1 நடந்த அன்னிலிருந்தே சீக்கிங் ஃபார் பர்மிஷன் திருப்பி உள்ள போறதுக்கு. அன்னைக்கு காவல்துறை தான் வந்து நீங்க கிளம்பியே ஆகணும்னு ஒழிப்பு பண்ணி அனுப்பிச்சது. திருச்சி இது கரூர் பார்டருக்கு போனதுக்கு அப்புறம் கலெக்டரேட் அப்ரூவ் போனதுக்கப்புறம் கலெக்டரும் வந்து அதே சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் தான் நகர்ந்தார். திருச்சியில போய் வெயிட் பண்றேன்னு சொன்னதுக்கு அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிடும். நீங்க அது நீங்க இருக்கிறீங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பூதாகாரமா எல்லா விஷயமும் இன்னும் பெருசா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவருக்கு டென்னுக்குள்ள போற வரைக்கும் வந்து காத்துட்டு இருந்தது. டென்னுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வாலண்டியரா அதை செஞ்சு அவங்க அந்த 15 நாளா பெர்மிஷன்ஸ் தள்ளி போட்டு ரிசல்ட் வந்ததுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து கை விரிக்கிறாங்க காவல்துறை. அவங்க நினைச்சிருந்தா கொடுத்துருக்க முடியாதா? அவங்க நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்காம வேணே பண்ண இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்டர் தானே, நம்ம பார்த்து தானே இருக்கும். அவர் இன்னமும் ஆனால் லா அபைடிங் சிட்டிசனா தான் இருக்குன்னு அவர் நான் பர்சனலாக பிலீவ் பண்றாரு. அவர் அப்படிதான் இருக்காரு. நம்ம அதை குறை சொல்லவும் முடியாது.